ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் செஷன். இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஜூலை மந்தோட ஒரு டாப் 50 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேஷ்னல் அஃபேர்ஸ்லேருந்து. ஓகேவா? ஸோ எந்த சிட்டி ஸ்மார்ட் சிட்டி அவார்டில் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இண்டோர். ஓகேவா? ஸோ இண்டோர் இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இந்த ஸ்மார்ட் சிட்டி அவார்ட் இஸ் ஃபார் ரெகக்னைசேஷன். ஓகேவா? எதுக்காகனா அந்த பர்டிகுலர் சிட்டியோட டெவலப்மெண்ட், கிளீனினஸ், டிஜிட்டல் கவர்னன்ஸ் இதெல்லாம் பார்த்து கொடுப்பாங்க. அதில் இந்த டைம் ஃபர்ஸ்ட் டாப்பில் வந்த சிட்டி என்ன அப்படின்னா இண்டோர். இது வந்து கண்டினியூஸாக இது தேர்ட் டைம் ஐ திங்க் ஸோ. ஓகேவா? தேர்ட் டைமாக இண்டோர் வந்து இந்த அவார்டை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோன்னா முக்கியமந்திரி கிரீன் ஹவுசிங் யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து எந்த ஸ்டேட் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி அஃபோர்டபுள் ஹவுஸை வந்து சஸ்டைனபிள் மெட்டீரியல்ஸ் மூலமாக வச்சு கட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமோட மெயின் மோட்டோவாக இருக்குது. வாட் இஸ் த நியூ நேம் ஃபார் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன்? ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷனோட நியூஸ் நேம் என்ன, பேர் மாற்றிருக்காங்க, அதோடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இட்ஸ் நத்திங் பட் டிஜிட்டல் ஹெல்த் இந்தியா அப்படிங்கிறதா ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷனோட நியூ நேம். ஓகேவா? எதனால அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் மிஷனோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பப்ளிக்கு வந்து இந்த ஹெல்த் அவுட்லெட் வந்து பயங்கரமாக ரீச் ஆகணும் வித் ஏஐ பேஸ்டு டயக்னோஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் மிஷனோட மெயின் மோட்டோவாக இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சோலார் எனர்ஜி மூலமாக மட்டுமே 100% ரன் ஆகக்கூடிய ஏர்போர்ட், இந்தியன் ஏர்போர்ட் எது? இட் இஸ் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இட் இஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். எதனாலனா இதில் இருக்கக்கூடிய எல்லா ஏவியேஷன் ஃபெசிலிட்டிஸுமே சோலார் பவரில் மட்டும்தான் ரன் பண்ணுறாங்க. ஓகேவா? எந்த ஏர்போர்ட்? கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அடுத்து பார்த்தோம்னா சிபிஐயோட நியூ டைரக்டராக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சைலேஷ் குமார் சிங்கை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் பார்த்தோம்னா அந்த எஸ்சிஓ சமிட்டை வந்து எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாங்காய் அந்த மீட்டிங்கை வந்து யார் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த சமிட்டை யார் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா கசகஸ்தான். ஓகேவா? இந்த இயர் யார் ஹோஸ்ட் பண்ணாங்க? கசகஸ்தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எந்த கண்ட்ரியோட ரீசெண்டாக இந்தியா வந்து டிஃபென்ஸ் கார்பரேஷனில் வந்து சைன் பண்ணாங்க அப்படின்னா வியட்நாம் கூட சைன் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக, எந்த டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ மேரிடைம் செக்யூரிட்டி அண்ட் ட்ரைனிங் அசிஸ்டன்ஸுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்தோ பசிபிக் ரீஜியனில் அந்த மேரிடைம் செக்யூரிட்டி அண்ட் ட்ரைனிங் அசிஸ்டன்ட்டுக்காக வியட்நாம் கூட யார் சைன் பண்ணியிருக்கிறாங்க? இந்தியா டிஃபென்ஸில் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எந்த கண்ட்ரியை இந்தியா வந்து சர்பாஸ் பண்ணி 4th லார்ஜஸ்ட் எக்கனாமியாக சேஞ்ச் ஆகிடுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெர்மனை வந்து என்ன பண்ணியாச்சு, நம்ம சர்பாஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? IMF ரிப்போர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஜிடிபி வந்து ஜெர்மனோட ஜிடிபியை சர்பாஸ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிம்பேக் எக்ஸசைஸில் எந்த இந்தியன் நேவல்ஷிப் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா INS விக்ராந்த் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரிம்பேக் அப்படிங்கிறது இட் இஸ் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் இன்டர்நேஷ்னல் மேரிடைம் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா ககன்யானுக்கு கீழே இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் அக்ரிமெண்ட் எந்த கண்ட்ரியோட சைன் பண்ணியிருக்கிறாங்கன்னா இட்ஸ் ஃப்ரான்ஸ். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் அக்ரிமெண்ட் அண்டர் ககன்யான் வாஸ் சைன்ட் வித் விச் கண்ட்ரி? இட்ஸ் நத்திங் பட் ஃப்ரான்ஸ். ஓகேவா? எதுக்காக அப்படின்னா அஸ்ட்ரானன்ஸோட ட்ரைனிங்காகவும் டெக்னாலஜிக்கல் ஷேரிங்காகவும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சைன் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரான்ஸோட. இப்போ பாலிசி ஸ்கீமுக்கு கீழே பார்த்தோம் எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த PM சுரக்ஷா கிராமின் யோஜனா, PM சுரக்ஷா கிராமின் யோஜனால பட்ஜெட் எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 30,000 crore வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க எஸ்பெஷலி ஃபார் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்சிடென்ட் கவரேஜ்க்காக. ஓகேவா? அடுத்து விமன் வந்து ஏஐ அண்ட் பிளாக் செயினில் வந்து நல்லா ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லான்ச் பண்ணப்பட்ட ஸ்கீம் பார்த்தோம்னா நரிசக்தி டெக் மிஷன் அப்படிங்கிறதான். இட் இஸ் அ ஸ்கீம் ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் விமன் இன் ஏஐ அண்ட் பிளாக் செயின் டெக்னாலஜி. அதில் அவங்க ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெயின்லி ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் இன் த விமன் அண்ட் ஆல்சோ ஃபார் த டிஜிட்டல் எம்பவர்மெண்ட் இன் த விமன் கேட்டகரி. யார் லான்ச் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபார் டிஜிட்டல் எம்பவர்மெண்ட். ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா இந்த பஞ்சாயத்து ரெக்கார்டை ஃபுல்லாகவே டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அதை பண்ணி முடிச்சிருக்கிறாங்கன்னா கேரளா தான். அதே மாதிரி தான் கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் 100% சோலார் பவர் மூலமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க ஏவியேஷனை ஃபுல்லாக ஃபெசிலிட்டேஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பஞ்சாயத்து ரெக்கார்ட்ஸை ஃபுல்லாக டிஜிட்டலைஸ் பண்ணதும் கேரளா ஸ்டேட் தான்.
அடுத்து பாருங்க, ஒன் நேஷன் ஒன் ஃபர்டிலைசர் ஸ்கீமை வந்து எப்படி ரீநேம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாரதிய கேத்தி யூரியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஸ்கீமை ரீசேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. நேமை மட்டும் ரிப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து பார்த்தோன்னா, விச் கவர்மெண்ட் லான்ச்டு கிரீன் மொபிலிட்டி மிஷன். ஓகேவா? எந்த கவர்மெண்ட் இந்த கிரீன் மொபிலிட்டி மிஷனை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, இட்ஸ் நத்திங் பட் டெல்லி. எதுக்காகனா எலக்ட்ரிக் யூசேஸை வந்து அதிகப்படுத்தணும், அந்த நான் மோட்டரைஸ்டு டிரான்ஸ்போர்ட்டையும் அதிகப்படுத்தணும். பிகாஸ் ஆஃப் டெல்லி இஸ் சஃபரிங் ஃப்ரம் சிவியர் ஏர் பொல்யூஷன். In order to control that, that government reduced some kind of missions, that is nothing but green mobility mission. யார் கொண்டு வந்திருக்கிறாங்க? டெல்லி. ஓகேவா? ஸோ பேங்கிங் அண்ட் எக்கனாமியில் வச்சு பார்க்குறப்போ இந்தியாவோட ரெப்போ ரேட் என்ன, ஆர்பிஐ பாலிசி படி ரெப்போ ரேட் என்ன அப்படின்னா இட்ஸ் 5.5% as of now. எதனால அப்படின்னா ஆர்பிஐ வந்து இது இன்னும் சேஞ்ச் பண்ணாமல் தான் வச்சுருக்குறாங்க. எதனால? இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால. அடுத்து பார்த்தோன்னா, எந்த பப்ளிக் செக்டர் பேங்க் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் யூபிஐ லிங்க்டு இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டை வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் தான் கொடுத்துருக்குறாங்க. என்ஆர்ஐ பீப்புளுக்கும் குளோபல் யூசேஜுக்கும் அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். வாட் இஸ் இந்தியாஸ் இன்ஃப்ளேஷன் ரேட்? ஓகேவா? இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இது சிபிஐ எவ்வளோனா 4.1%. ஓகேவா? ஆர்பிஐ எவ்வளோ டார்கெட் பண்ணாங்கன்னா 4.5% டார்கெட் பண்ணாங்க. அதை விட நம்ம கம்மியாக தான் ரீச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து அதாவது ஆர்பிஐ இப்போ நியூவாக என்ன பண்ணாங்கன்னா டிஜிட்டல் கரன்சி இனிஷியேட்டிவை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா இ-ரூபி 2.0. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா, எந்த ஸ்டேட் வந்து எம்எஸ்எம்இ லோனை வந்து டிஸ்பர்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் தான் எம்எஸ்எம்இ லோன்ஸை வந்து டிஸ்பர்ஸ் பண்ணாங்க. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வச்சு பார்க்குறப்போ அந்த இஸ்ரோவோட ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் மிஷனோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா SSLV D5 தான் என்ன அப்படின்னா அந்த மிஷனோட நேம். இது என்ன எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா எர்த்தோட அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸை தான் எடுத்துகிட்டு போகுது. ஓகேவா? அது வந்து இஸ்ரோவோட ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் மிஷன். அது மாதிரி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏஐ ஜுடிஷியல் அசிஸ்டன்ட் போட், அதோடைய நேம் என்ன அப்படின்னா நியாய சேது. இதை யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே தான் இதை வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? இதில் கொஸ்டின் எப்படியும் கேட்கலாம், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏஐ ஜுடிஷியல் அசிஸ்டன்ட் போட்டோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நேம் இஸ் நத்திங் பட் நியாய சேது. ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா, அந்த ஒரு மெடிசனோட அத்தென்டிசிட்டியை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. யார் லான்ச் பண்ணாங்க? அந்த ஆப்போட நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மெட்செக். இது மூலமாக என்ன பண்ணிக்கலாம், அந்த மெடிசனோட அத்தென்டிசிட்டி, அது வந்து கரெக்டான மெடிசன் தானா அப்படின்னு சொல்லி அதை பற்றி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஆப் மூலமாக நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா, இந்தியாவோட லார்ஜஸ்ட் செமிகண்டக்டர் ஃபேபை வந்து எங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா குஜராத்தில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? இது வந்து யாரோட ஜாயிண்ட் ப்ராஜெக்ட்னா டாடா குரூப்ஸ் அண்ட் தைவான் பேஸ்ட் சிப் மேக்கரோட ஜாயிண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குஜராத்தில். அடுத்து பார்த்தோன்னா, ஏஐ இன் கவர்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு நேஷனல் சமிட்டை எந்த சிட்டி ஹோஸ்ட் பண்ணாங்கன்னா ஹைதராபாத் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஃபுல்லி ஃபோக்கஸிங் ஆன் ஏஐ இன்டகிரேஷன் பப்ளிக் சர்வீசஸ். ஸ்போர்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏஷியன் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்பில் கோல்டு வின் பண்ண இந்தியன் அத்லெட் யார் அப்படின்னு சொல்லி லாங் ஜம்ப் கேட்டகரியில் இது நம்மளே தனி வீடியோவில் பார்த்தோம். யார் அப்படின்னா முரளி ஸ்ரீசாந்தர். ஓகேவா? ஸோ அவர் வந்து எவ்வளோ மீட்டர் அப்படின்னா 8.45 மீட்டர் வந்து ஜம்ப் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஃபைனல் ரவுண்டில். அடுத்து இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் ஈவெண்ட்டை வந்து இந்தியா ஹோஸ்ட் பண்ணாங்க ரீசெண்டாக. அது எந்த இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. SAFF Under-20 சாம்பியன்ஷிப் தான் என்ன பண்ணாங்கன்னா புவனேஸ்வரில் நடந்துச்சு. அதை வந்து இந்தியா ஹோஸ்ட் பண்ணாங்க. அடுத்து விம்பிள்டன் 2025ல மென்ஸ் சிங்கிள் கேட்டகரியில் யார் வின் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் அகெயின் இந்த விம்பிள்டன் 2025 நம்ம தனி வீடியோவாக ஒவ்வொரு கேட்டகரியில் யார் வின் பண்ணாங்கன்றதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ கேர்லஸ் அல்காரஸ் தான் என்ன பண்ணாங்கன்னா வின் பண்ணாங்க. யார் டிஃபீட் பண்ணினா ஜெனிக்கை வந்து டிஃபீட் பண்ணி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எந்த இந்தியன் சிட்டியை வந்து நம்ம அந்த காமன்வெல்த் கேம்ஸ் ஃபார் த இயர் 2031க்கு சூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அகமதாபாத் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக சூஸ் பண்ணியிருக்கிறாங்க 2031 காமன்வெல்த் யூத் கேமை. அடுத்து பார்த்தோம்னா BCCI விமென்ஸ் கிரிக்கெட் கோச்சை வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா அஞ்சும் சோப்ராவை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஷீ இஸ் going to become a first woman to be appointed as the full-time head coach அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, that is her special feature. அடுத்து பார்த்தோன்னா செபி அப்பாயின்மெண்ட்ஸ் ஓரியன்டாக
செபியோட நியூ சேர்மன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சி ராஜாராமன். இவர் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னா டெலிகாம் செக்ரட்டரியா இருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்து நீத்தி ஆயோகோட நியூ சிஇஓ யாருன்னா வந்திதா சர்மா. அது மட்டும் இல்லாம சிஆர்பிஎஃபோட ஃபர்ஸ்ட் விமன் டிஜியா ஒருத்தவங்க டைரக்டர் ஜெனரலா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது யாரு அப்படின்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர் ராஷ்மி சுக்லாவை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஃப்ரம் மகாராஷ்டிரா. அடுத்து யுனெஸ்கோ இந்தியன் அம்பாசிடரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. யாருன்னா அருந்ததி ராய். ஓகேவா? ஸோ இவங்களோட நேம் வந்து இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா எந்த கேட்டகரியில பார்த்தீங்க அப்படிங்கிறத ட்ரை டு ரீகால் இட். நம்ம வீடியோலேயே உங்க நேமை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோம்னா சீஃப் எக்கனாமிக் அட்வைசரை யாரும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நீல்கந்த் மிஸ்ராவை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் ஃபார் த இயர் 2025 யார் வின் பண்ணாங்கன்னா கீதாஞ்சலி ஸ்ரீ. இது வந்து அவங்களோட செகண்ட் ப்ரைஸ், புக்கர் ப்ரைஸ். எதுக்காகனா அவங்களோட நாவல் மிட்டி கி குஷ்பு அப்படிங்கிற அவங்களோட நாவலுக்காக இந்த அவார்டை அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வேர்ல்டு பாப்புலேஷன் டே வந்து நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா ஜூலை 11 வந்து அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா எந்த டாக்குமெண்ட்ரி பெஸ்ட் ஃபிலிம் அட் கேன்ஸ் அவார்டை வந்து வின் பண்ணியிருக்கு. அதாவது கேன்ஸ் அவார்ட் ஃபார் த இயர் 2025 எந்த ஃபிலிம் வந்து டாக்குமெண்ட்ரி கேட்டகரியில் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரீத் ஆஃப் எர்த் இந்தியன் என்ட்ரி அப்படிங்கிற நம்மளோட ஹிமாலயன் கிளேசியர்ஸை வச்சு எடுத்த படம் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி அவார்ட் கேட்டகரியை வின் பண்ணியிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா நேஷனல் அவார்டு ஃபார் பெஸ்ட் ஆக்டர் கேட்டகரியில் யாருன்னா அல்லு அர்ஜுன். ஓகேவா? ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து புஷ்பா 2 கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த கேட்டகரியில் அவருக்கு வந்து பெஸ்ட் அவார்டு அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இன்டர்நேஷ்னல் டைகர் டேயோட தீம் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேவ் ஃபாரஸ்ட் சேவ் டைகர்ஸ். ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா விச் மெட்ரோ பிகேம் தி ஃபர்ஸ்ட் டு ஆப்ரேட் ஆன் கிரீன் ஹைட்ரஜன். ஓகேவா? கிரீன் ஹைட்ரஜனில் ஆப்ரேட் ஆகக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் மெட்ரோ எது அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் பெங்களூர் மெட்ரோ. ஓகேவா? பைலட் டெஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஆப்ரேஷன் சமுத்திர ரக்ஷா வந்து என்ன பண்ணாங்க ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. அது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சமுத்ரா இஸ் ஆல்வேஸ் இண்டிகேட்ஸ் ஓஷனா. அப்போ ஃபார் கோஸ்டல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஆப்ரேஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா விச் கம்பெனி பிகேம் இந்தியாஸ் மோஸ்ட் வேல்யூபிள் பை மார்க்கெட் கேப். மார்க்கெட் கேபிட்டலை வச்சு பார்க்குறப்போ எந்த இந்தியன் கம்பெனி இந்தியாவில் ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸாக இருக்குது, மோஸ்ட் வேல்யூபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இட்ஸ் நத்திங் பட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். டிசிஎஸ்ஏ என்ன பண்ணிட்டாங்கன்னா சர்பாஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தோம்னா இது வந்து நமக்கு நாட் ஃப்ரம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா? ஸோ அடுத்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏஐ ஜென்ரேட்டர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எங்கே நடந்துச்சு அப்படின்னா மும்பையில் நடந்துச்சு. சரிங்களா? கிசான் ட்ரோன் சேவா எந்த ஸ்டேட் லான்ச் பண்ணாங்கன்னா ஹரியானா வந்து லான்ச் பண்ணாங்க பெஸ்டிசைட்ஸுக்காக. அந்த பெஸ்டிசைட்ஸ், கிராப் மானிட்டரிங், வாட்டர் மேனேஜ்மெண்ட், அந்த பெஸ்டிசைடை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு, ஃபர்டிலைசரை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ஹரியானா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க கிசான் ட்ரோன் சேவாவை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது நமக்கு தெரியும். அந்த ஸ்பேஸ் போர்ட்டை வந்து லான்ச் பண்ணாங்க, இனாகுரேட் பண்ணாங்க. எங்கே அப்படின்னா குலசேகரப்பட்டினத்தில் வந்து என்ன பண்ணாங்க லான்ச் பண்ணாங்க, இனாகுரேட் பண்ணாங்க. It is going to become the ISRO's second launch pad for the small satellites to launch small satellites. அதே மாதிரி ஸ்கூல் கேர்ள்ஸுக்கு ஃப்ரீ சானிட்டரி பேட்ஸ் அனௌன்ஸ் பண்ண ஸ்டேட் எது அப்படின்னா இட்ஸ் ஒடிஷா. ஓகேவா? எதுக்கு கீழேனா ஷக்கி யோஜனாக்கு கீழே ஃபார் த கேர்ள்ஸ் அண்டர் 6 to 12th ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸுக்கு என்ன பண்ணாங்க ஷக்கி யோஜனாக்கு கீழே ஸ்கூல் கேர்ள்ஸுக்கு சானிட்டரி பேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. யாரு? ஒடிசா கவர்மெண்ட். அதே மாதிரி ரீசெண்டாக ரயில்வேஸ், இந்தியன் ரயில்வேஸ் என்ன பண்ணாங்கன்னா ஏஐ சேட் போட்டை வந்து லான்ச் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா இட்ஸ் ரயில் ஜிபிடி. ஓகேவா? எதுக்காகனா அந்த பேசஞ்சர்ஸ் டிக்கெட் பார்க்கணும், ட்ரெயினோட டைமிங்ஸ் பார்க்கணும், பிஎன்ஆர் குவரிஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த ஒரு சேட் போர்ட் கிட்ட கேட்டாலே போதும் ஆன்சர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பிகம் த 50 டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதில் நமக்கு எல்லா சம்மந்தப்பட்ட நியூஸுமே கவர் ஆகுது. ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். இட் இஸ் கோயிங் டு பிகம் அ ரிவிஷன் செஷன். ஓகேவா? ஸோ ஹோப் தி செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.